ஓம் சாந்தி 7/6/2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்று இரவும் பகலும் இதே சிந்தனையில் இருங்கள். ஃபாதர் ஷோஸ் சன், சன் ஷோஸ் ஃபாதர். அதாவது தந்தை மகனை வெளிப்படுத்திவிட்டார், இப்போது மகன் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். இதில்தான் புத்தி ஈடுபட்டிருக்க வேண்டும். கேள்வி: ஞானம் சிறிது கூட வீணாக கூடாது. அதற்கு எந்த விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டும்? பதில்: ஞான செல்வத்தை கொடுப்பதற்கு முன்பு இவர் நம்முடைய பிராமண குலத்தை சார்ந்தவரா என்று பாருங்கள். முடிந்தவரை சிவ்பாபாவின் அல்லது தேவதைகளின் பக்தர்களுக்கு ஞான செல்வத்தை கொடுங்கள். இந்த ஞானத்தை அனைவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யார் சூத்ரரிலிருந்து பிராமணர் ஆகக்கூடியவர்களோ அவர்களுக்கு தான் புரியும். நீங்கள் முயற்சி செய்து ஒரு விஷயத்தை அனைவருக்கும் சொல்லுங்கள். ஒரு தந்தைதான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் அஷரீரியாகி என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது உங்களுடைய படகு கரை சேர்ந்துவிடும் என்று. இந்த முரளியில பாபா இப்போ திரும்பி போகணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போகணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் போயிட முடியாது. ஏன்னா மாயா உடனடியாக பாபாவுடைய நினைவை மறக்க வச்சிடுறது. மாயாவினுடைய புயல் கூட நிறைய வரும், அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்றார். எப்போ நீங்கள் உறுதி ஆயிடுவீங்களோ அப்போ மாயாவினுடைய ப்ரெஷர் கூட குறைஞ்சிடும். நீங்கள் அஷரீரியாகி பாபாவை நினைவு செய்யுங்க. இந்த முயற்சியின் மூலம்தான் உங்களுடைய படகு கரை சேரும் அப்படின்றார். ஓ கடவுளே, இரக்கம் காட்டுங்கள் அப்படின்னு முழு உலகமும் பாடிக்கொண்டிருக்கு. அப்படின்னா இரக்கமற்றவர்களாக மாற்றக்கூடியவர்கள் யாரோ இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போது இரக்கம் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க, ஆனால் இரக்கமற்றவர்களாக மாற்றுறது யாருன்றது தெரியாமலே இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் அதிகமாக கஷ்டம் கொடுக்க மாட்டேன், என்னை நினைங்க போதும் அப்படின்றார். காரிருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க, ஆகையில எப்போவுமே ஞான நடனம் ஆடிக்கொண்டே இருங்க அப்படின்றார். முரளியின் பாடல் ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். 2 தந்தையும் வந்து விட்டார்கள். அந்த தந்தையும் புரிய வைக்கலாம், இந்த தந்தையும் புரிய வைக்கலாம். சில நேரம் சிவ்பாபா புரிய வைக்கிறார், சில நேரம் சிவ்பாபா சொன்னதை சிந்தனை செய்து ப்ராக்டிக்கலில் எப்படி கொண்டு வரணும்னுட்டு பிரம்மா பாபாவும் புரிய வைப்பார். அதனால்தான் பாபா 2 தந்தையும் புரிய வைக்க முடியும் அப்படின்றார். நீங்கள் எந்த தந்தையின் நினைவில் அமைதியில் அமர்கிறீர்களோ அதற்கு தான் உண்மையான அமைதி என்று சொல்லப்படுகிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். இது உடனடி பலனை கொடுக்கக்கூடிய உண்மையான அமைதியாகும். அது பொய்யானது. அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணர்ந்து சுய தர்மத்தில் இருந்து தந்தையை நினைக்கிறீங்க, அமைதி கடலான தந்தையே. இதற்கு தான் உண்மையான அமைதி என்று சொல்லலாம். மற்றபடி எதையுமே உணராமே அப்படியே காட்டுக்கோ ஆசிரமத்துக்கோ வேறு ஏதாவது இடங்களுக்கோ போனால் அது எப்படி உண்மையான அமைதி என்று சொல்ல முடியும்? அது பொய்யானது தானே. கொஞ்ச நேரத்திற்கு வேண்டாம் அங்கே அமைதியாக இருக்கும், மற்றபடி அந்த உண்மையான அமைதியை அனுபவம் செய்ய முடியாது அப்படின்றார். அது பொய்யானது. ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களுடைய சுய தர்மத்தை பற்றி தெரியவே தெரியாது. தன்னை பற்றியும் தெரியாமல் இருக்கிறார்கள், தன்னுடைய பரம்பிதா பரமாத்மாவை பற்றியும் தெரியாமல் இருக்கிறார்கள். எனவே அமைதி மற்றும் சக்தியை யார் கொடுப்பார்? சாந்தியின் வள்ளல் தந்தைதான். ஆகையால் குழந்தைகளே, நீங்கள் அஷரீரி,
தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் அழியாதவர்கள் அல்லவா? உங்களுடைய சுய தர்மத்தில் அமருங்கள். வேறு யாரும் இப்படி அமருவதில்லை. தந்தையை மறந்ததினால்தான் அனைவருக்கும் துர்கதி ஏற்பட்டிருக்கிறது. பகவான் ஒருவர்தான். வேறு யாரையும் பகவான் என்று சொல்ல முடியாது. பரம்பிதா பரமாத்மா புனர்ஜென்மத்தில் வருவதில்லை. பிறகு நாய், பூனை அனைத்திலும் பரமாத்மா இருக்கிறார் என்று எப்படி சொல்கிறார்கள்? ஆகையால் முழு நாளும் தந்தையின் அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் அகால மூர்த்திகள். உங்களை எந்த காலனும் சாப்பிட முடியாது. மற்றபடி இந்த சரீரம் அழிந்துதான் போகும். பாபா உங்களுடைய சிம்ஹாசனத்தை விட்டுவிட்டு வாருங்கள் என்று பாடுகிறார்கள். அது அனைவருக்குமே அமைதியின் சிம்ஹாசனமாகும். அனைவருக்கும் ராஜ்ய சிம்ஹாசனம் என்று சொல்ல முடியாது. அதாவது அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்தில் போய் வசிப்பாங்க இல்லையா? அதனால் அது அனைவருக்காகவும் இருக்குது. ஆனால் சத்தியுகத்தில் எல்லாரும் வர முடியாது. அதனால் ராஜ்ய சிம்ஹாசனம் அனைவருக்கும் என்று சொல்ல முடியாது அப்படின்றார். தந்தையின் அறிமுகத்தை யாருக்கு எப்படி கொடுப்பது என்பதில் குழந்தைகளுடைய புத்தி ஈடுபட்டிருக்க வேண்டும். ஃபாதர் ஷோஸ் சன், சன் ஷோஸ் ஃபாதர். தந்தை மகனை வெளிப்படுத்துகிறார், மகன் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். லௌகீகத்திலேயும் அப்படிதானே, முதல்ல தந்தை தான் என்னுடைய மகன் அப்படின்னு வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் அந்த மகன் படித்து நல்ல முன்னேறி ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது யாருடைய மகன் அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ அந்த மகன் மூலமாக தந்தை வெளிப்படுவார். அதுபோல தான் பாபா, நீங்கள் யாருன்றது சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும்? குணங்களை தாரணை செய்து சேவை செய்து நான் யாருன்னு உலகத்துக்கு காட்டணும் அப்படின்றார். நமக்குள்ள நல்ல குணங்கள் பண்புகள் வரும்போது இவங்களால எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? அப்போ தான் தந்தை வெளிப்படுவார். சத்தியுகத்தில் நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருந்தீர்கள். மற்றபடி பரம்பிதா பரமாத்மாவை அறிந்திருப்பீர்கள் என்று சொல்ல முடியாது. அங்கே சுகமே சுகம் இருக்கும். துக்கத்தில்தான் அனைவரும் நினைக்கிறார்கள். பக்தி மார்க்கம் முடிந்துவிட்டது, ஞான மார்க்கம் ஆரம்பமாகிவிட்டது, ஆஸ்தி கிடைத்துவிட்டது. பிறகு பகவானை ஏன் நினைப்பார்கள்? இந்த நாடகமே அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அதிகமாக கஷ்டம் கொடுக்க மாட்டேன் என்று பாபா கூறுகிறார். தந்தையை மறந்ததினால்தான் விழுந்திருக்கிறீர்கள். அவரை பற்றி மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இப்பொழுது நீங்கள் காரிருளிலிருந்து வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஞான நடனம் ஆட வேண்டும். சொர்க்கத்தின் ஸ்தாபனையை தந்தையை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. அனைவரையும் விடுவிப்பது ஒரு தந்தையின் வேலை. ஓ கடவுளே, இரக்கம் காட்டுங்கள் என்று முழு உலகமும் அழைக்கிறது. அப்படியென்றால் வேறு யாரோ நிச்சயம் இரக்கமற்றவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் இரக்கமற்றவர்களாக ஆக்குவது யார் என்பதை அறியவில்லை. இரக்கம் காட்டக்கூடியவர் ஒரு தந்தை ஆவார். சிவ்பாபா தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த தந்தையோ டீச்சரோ கிடையாது. அந்த ஒரு எல்லையற்ற தந்தை முதலில் தாய் தந்தையாக இருக்கிறார், பிறகு டீச்சராக இருக்கிறார் மற்றும் சத்கதி அளிக்கக்கூடிய குருவாகவும் இருக்கிறார். ஒருவரே அப்பா, டீச்சர், சத்குருவாக இருப்பது இது அதிசயமாக இருக்கிறதல்லவா? சிவனுக்கு பல பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது.
பபுல்நாத் கோவில் கூட இருக்கிறது. முட்களை மலராக மாற்றியதால் பபுல்நாத் என்கிறார்கள். இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இதனுடைய பொருளையும் நீங்கள் புரிய வைக்கலாம். அதாவது அனைவருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். யாருக்கு எப்படி கொடுக்கணுன்றது புரிய வைக்கிறார். அவருடைய பெயர்களை சொல்லி கூட நீங்கள் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கலாம். சிவனுக்கு பல பெயர்கள் இருக்குது. அவர் பபுல்நாத்தாக இருக்கிறார், மகா காலனாக இருக்கிறார். அப்படி அவருடைய மகிமைகள் எல்லாம் சொல்லி பபுல்நாத் அப்படின்னா முட்களை எல்லாம் மலர்களாக மாற்றுறார். இப்படின்னு அவருடைய கடமையை கூட நீங்கள் புரிய வைக்கலாம். உதாரணத்திற்கு அருணாச்சலேஸ்வரர், அதை பற்றியும் நீங்கள் புரிய வைக்கலாம். அருணாச்சலா அப்படின்னா அருண் அச்சலா, அவர் ருணமற்றவர், கணக்கு வழக்கு இல்லாதவர், கர்மபந்தனமற்றவர். அதே நேரத்தில் அச்சல் அப்படின்னா ஆடாதவர், அசையாதவர். இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது. அருணா அப்படின்னா செம்பொன் நிறம். இது போல் பாபா யார் யாருக்கு எங்கெங்கே எப்படி அறிமுகத்தை கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஆனால் முதல்ல என்னுடைய அறிமுகத்தை கொடுங்க அப்படின்றார். அவரை அனைவரும் மறந்து விட்டிருக்கிறார்கள். குழந்தைகளே, அஷரீரி ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார். அஷரீரி ஆகி பாபாவை நினைவு செய்யுங்கள். இதன் மூலமாக தான் படகு கரை சேரும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அவர் ஒருவர்தான். பாபாவின் கட்டளை, என்னை நினைத்தால் யோகத்தின் மூலம் பாவ கர்மங்கள் அழிந்து போகும், கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்பட்டுவிடும். நாம் திரும்பி செல்ல வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போக வேண்டும். ஆனால் அவ்வளவு சீக்கிரமாக சென்றுவிட முடியாது. மாயா உடனடியாக பாபாவின் நினைவை மறக்க வைத்து விடுகிறது. மாயா மிக மிக கொடியவன். மாயாவின் புயல் எவ்வளவு வந்தாலும் ஆடக்கூடாது. அந்த நிலை கடைசி நிலையாகும். மாயா பலசாலியாகி சண்டை போடும். செம்மறியாடு போல இருந்தால் அவர்களை உடனடியாக விழவைத்துவிடும். பயப்படக்கூடாது. முதலில் அனைத்து நோய்களும் வெளிவரும் என்று வைத்தியர்கள் கூட சொல்வார்கள் அல்லவா? அதாவது வைத்தியர்கள் மருந்து கொடுக்கும் போது, ஆயுர்வேதாவும் சரி ஹோமியோபதியும் சரி கொடுக்கும் போதே சொல்லி கொடுப்பாங்க, இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா அதிகமாகும் நோய், முதல்ல பயப்படாதீங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுபோல் பாபாவும் புரிய வைக்கிறார். நீங்கள் ஞானம் கேட்குறீங்க, யோகா பண்ணுறீங்க அப்படின்னா மாயாவும் பலசாலியாகி உங்களோட சண்டை போடும். ஆனால் பயப்படக்கூடாது. மாயாவின் புயல் கூட நிறைய வரும். எப்போது நீங்கள் உறுதியாகி விடுவீர்களோ அப்போது மாயாவின் பிரஷரும் குறைந்துவிடும். இது மிகவும் ரமணீகரமான ஞானமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அஷரீரியாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சுய தர்மத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஞான டான்ஸ் ஆட வேண்டும் மற்றும் ஆட வைக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், மாயாவின் புயல்களில் ஆடிவிடக்கூடாது, பயப்படக்கூடாது. உறுதியானவராகி மாயாவின் பிரஷர், அழுத்தத்தை முடித்துவிட வேண்டும். வர்தானம். தந்தைக்கு தன்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் கொடுத்துவிட்டு சேவையின் விளையாட்டை விளையாடக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறேன், சர்வசக்திவான் தந்தை என்னுடன் துணைவராக இருக்கிறார் என்ற நினைவு இருந்தது என்றால்
எந்த விதமான பாரத்தன்மையும் இருக்காது. என்னுடைய பொறுப்பு என்று நினைத்தால் தலை பாரமாகி விடுகிறது. ஆகையால் பிராமண வாழ்க்கையில் தன்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். அப்போது சேவை கூட ஒரு விளையாட்டு என்று அனுபவமாகும். அது எவ்வளவு பெரிய யோசிக்க வேண்டிய வேலையாக இருந்தாலும், கவனம் கொடுக்க வேண்டிய வேலையாக இருந்தாலும், மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற வரதானத்தின் நினைவின் மூலம் களைப்பற்றவர்களாக இருப்பீர்கள். ஸ்லோகன்: முரளிதரனின் முரளியினால் தேகம் இருப்பதை கூட மறந்துவிட்டு குஷி என்ற ஊஞ்சலில் ஆடக்கூடியவர்கள்தான் உண்மையான கோப கோபியர்கள். ஓம் சாந்தி. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமா. இசைந்தா